26 நம்முடைய நாடு குடியரசு நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இதற்கு இடையில் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தியடிகளின் வழிகாட்டுதலில் முதல் பிரதமராக பொறுப்பேற்ற ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையின் அமைச்சரவை அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தார்கள். அந்த குழுவில் அல்லாடி கிருஷ்ணசாமி அவர்கள், கோபாலசாமி ஐயங்கார் அவர்கள், டாக்டர் முன்ஷி, சையது முகமது சாதுல்வா மிட்டர், டிபி கைத்தான் போன்றவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். ஆனால் இவ்வளவு பேர் இடம்பெற்றிருந்தாலும் எல்லோரும் அதை உரையாற்றும் பொழுது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பணி எவ்வளவு பெரிய சிறப்பான பணி என்பதை எல்லோரும் வாழ்த்தினார்கள். 1946 ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பு சாசன சபை உருவாக்கப்பட்ட நிலையில் அதன் முதல் கூட்டம் அதே ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது குழுவின் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹா தேர்வு செய்யப்பட்டார். அப்போதைய இந்தியாவின் பெரும்